விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சமீப ஆண்டுகளில் நமக்கு இந்த நீட் நுழைவுத் தேர்வு வந்த பிறகு அது ஒரு தடைக்கல்லாக நிறைய பேருக்கு இருக்கும்போது ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீட் இல்லாமையே, நீட் தேவையில்லாமே இன்னும் பெரிய பட்டியல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில படிப்புகள் நமக்கு தெரியுது, ஒரு சில படிப்புகள் அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதில் இருக்க அத்தனை படிப்புகளை பற்றியுமே விரிவாக நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்மோட இது பற்றி கலந்துரையாடறதுக்காக தமிழ்நாடு அரசின் ஓமாந்தூரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் இரத்த நாள அறுவை சிகிச்சை பிரிவினுடைய பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் மற்றும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மெம்பராக இருக்கிற டாக்டர் எம் பக்தவச்சலம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நம்ம நீட் தேவையில்லாத துறைகள் பற்றி பேசிட்டு வரும்போது முதல்ல ஒரு இந்த மனித மருத்துவத்திலேருந்து வெளியே நம்ம கால்நடை மருத்துவம், இது காலகாலமாக இருக்கிற ஒரு வெட்டினரி அப்படிங்கிறது நம்ம கிராமங்களில் மாட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கலவைக்கெல்லாம் ஸோ இது எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படிப்பு. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே நம்ம. ஓகே, இது என்னோடது அலோபதி எம்பிபிஎஸ் இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சதுனால சொல்ல வரேன். இப்போ பிவிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இது இருக்குது. இதற்கு நீட் அடிப்படை தகுதியாக அது இல்லை. அதனால் ஆனால் இந்த வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிறது நம்மளை எப்படி மனிதர்கள் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒவ்வொரு மனிதர்களோடையும் கூட இருந்து நமக்கு உதவியாகவும் நிறைய விஷயங்கள்ல இருக்கிறப்ப மாடுகள், ஆடுகள், கோழிகள் இதனை பற்றினிய மருத்துவம் இப்போ எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்து வந்திருக்குது. தே ஆர் நோவே இன்ஃபீரியர் டு ஹியூமனை ட்ரீட் பண்ணுற இதை விட அவங்கள இன்னும் விவசாயிகள்லாம் ஒரு கடவுளாக மதிப்பாங்க. எப்படி டாக்டர்ஸ்க்கு அந்த மரியாதை இருக்குதோ அது மாதிரி இந்த பிவிஎஸ்சி கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜ் இதில் இருக்குது, வெப்பேரியில். இது நூற்றாண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு கல்லூரி, மிக பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவத்துறை சார்ந்த இந்த கால்நடை மருத்துவம் சார்ந்த துறை. எனக்கு தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பீரியட்லேயே தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. அதெல்லாம் 100 வருடத்துக்கு மேலே அப்படிங்கும் போதே பிரிட்டிஷ் பீரியடில் தொடங்கப்பட்ட கல்லூரி. அதில் படிக்கிறதே எப்படி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தா ஒரு டாக்டர்ஸ்க்கு ஒரு இப்போ எல்லா காலேஜுமே சிறப்பாகவும் ஒரு தகுதியோடையும் இருக்கிற இதுல. ஆனால் சில காலேஜுகளுக்கு இப்போ கல்லூரிகளுக்கு பாரம்பரியமும் அந்த பழமையான அந்த இதுவும் இருக்கிற மாதிரி அந்த சென்னை வெட்டினரி கல்லூரி மிகச்சிறந்த கல்லூரி. அந்த கல்லூரியில் நீங்கள் நீட் தேவையில்லை, பிவிஎஸ்சி கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். அதனோட அலீட் கோர்சஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் காலேஜஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஏன்னா வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஆனால் இப்போ டைரி மெடிசன், ஃபுட் அண்ட் டைரி மெடிசன், நம்ம விலங்குகளுக்கு தேவையான என்ன வகையான உணவு வகைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. சும்மா அந்த காலத்தில் மாதிரி எதையாவது தூவி விட்டா இல்லை மாட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வந்ததுன்னா அது கால்நடைகள் சிறப்பாக இருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு கேட்டில் ஃபீட், அனிமல் ஃபீடுங்கிறது ஒரு தனி சிறப்புத்துவம். நிறைய புல் வகைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் புரோட்டீன் எவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது, கொழுப்பு சத்து எவ்வளோ இருக்குது, மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு சீரான உணவு முறையில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அது மாதிரி நமக்கு தேவையான பால் மற்றும் எவ்வளோ வெண்ணெய், இதில் அதுலேருந்து வரக்கூடிய நிறைய பொருட்களை தரக்கூடிய அந்த விலங்குகளுக்கு தேவையான உணவு வகைகளிலும் அதற்கு ஏற்படக்கூடிய நோயை கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்கும் இந்த பிவிஎஸ்சி இருக்குது. பவுல்ட்ரி மெடிசன்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது இந்த பறவை இனங்களை பற்றின அந்த இது இப்போ எவ்வளோ இதாகிடுச்சு. ஏன்னா நம்மளோட முட்டைகளின் தேவை புரோட்டீன் மிகவும் முக்கியமான ஒன்று. மனிதர்களுக்கு தேவையான இது நோய் எதிர்ப்பு சக்தியினை கொடுக்கும். நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா புரோட்டீன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம உணவு வகையிலேயே இந்த அளவு பர்சன்டேஜ் புரோட்டீன் இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தியாக ஒரு மனுஷன் இருக்க முடியும். அப்படிங்கும்போது அந்த புரோட்டீன் மாமிசம் சார்ந்த புரோட்டீன் இது இல்லாத இந்த மாதிரி ஒரு எக்ல கிடைக்கக்கூடிய புரோட்டீன் உண்மையிலேயே எவ்வளோ அந்த இடத்துல சொன்ன மாதிரி இது இன்னைக்கு பவுல்ட்ரி ஒரு முக்கியமான துறைங்கிறதால இதற்கான பவுல்ட்ரி டெக்னாலஜி படிக்கிறதுக்காகவே ஹோசூர்ல மதிகிரியில இதற்கான தனியான கல்லூரி அந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். பவுல்ட்ரி மெடிசன்ஸ் இது பண்ணிட்டு அப்புறம் அதனோட ஃபுட் டெக்னாலஜி அந்த இதில் இருக்கு. அதனால இப்போ மருத்துவம்னு இங்கே சொல்லும் போதே அதுவே ஒரு
ஒரு சேவை சார்ந்த ஒரு துறையாக இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், இவங்களையெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடிய இதுவுமே வந்து தே ஆர் ஈக்குவலி குட். சம்டைம் இட்ஸ் சுப்பீரியர் தேன் அதர் அலோபதிக் மெடிசன்ஸ் கூட சொல்லலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ், நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி அதுக்கு டெடிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அதனால் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. அதற்கு நீட் தேவையில்லாதனால நீங்கள் இதை செலக்ட் பண்ணி தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சென்னையில் வேப்பேரியில் இந்த பல்கலைக்கழகம் அதனோட கல்லூரி, அதை தாண்டி இப்போ தமிழகம் முழுக்க வந்து நாமக்கல், ஒரத்தநாடு, திருநெல்வேலி, நான் சொன்ன அந்த ஹோசூரில் இருக்க பவுல்ட்ரி காலேஜ், இந்த மாதிரி பல்வேறு கல்லூரிகள் இருக்குது. இன்னொரு ட்ரெண்டும் பார்க்க முடியுது. சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு சொல்லப்படுற இந்த விண்ணப்பங்களும் வந்து கொஞ்சம் கணிசமாக அதிகரிச்சுட்டே இருக்குங்கிற போக்கே நம்மளால். ஏன்னா அதனுடைய எப்பவுமே ஒரு கோர்ஸை எப்படி ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதனுடைய டிமாண்ட், அதை படித்த பின்னாடி நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். படிக்காத எந்த கோர்ஸும் இல்லாதனால அதனால இது வந்து மிக அதிவேகமாக வளர்ந்து வர ஒரு துறை. இப்பொழுது கூட வந்து ஒரு பெரிய வெட்னரி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இதை சேலத்துக்கு பக்கத்தில் அரசு ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் வந்து கல்லூரிகள் இருக்குது. இப்போ நீங்கள் பிவிஎஸ்சி ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி அண்ட் பவுல்ட்ரி டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது நாட்டில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கோழிப்பண்ணைகள், மாட்டுப்பண்ணைகள், அதுக்கு தேவையான தீவனங்கள், உணவு வகைகள், அப்புறம் அதுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளை நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய இது மெடிசன்ஸ். அதனால் இந்த இதில் மட்டுமே உறுதியாக நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம், இதில் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. உண்மையிலே அது ஒரு நம்பிக்கையூற்ற தகவல் டாக்டர். நம்ம இன்னொரு மருத்துவ படிப்பில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. நீட் தேவையில்லாத இன்னொரு மருத்துவ படிப்பு பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.